வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவா அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். அதாவது தமிழ் மாதத்துல புரட்டாசியும் தமிழ் மாதத்துல புரட்டாசியும் ஐப்பசியும் சேர்ந்து வரக்கூடிய மாதம். இந்த மாதத்துல மிக சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே எல்லோருக்கும் பெருமாளுடைய ஞாபகம் வரும். அதே சமயத்துல அங்க பிதுர்களினுடைய அதாவது முன்னோர்களினுடைய கடமையை, அதாவது யார் யாருக்கெல்லாம் சாபம் இருக்குதோ, முன்னோர்கள் சாபம் இருக்குதோ, யார் யாரெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்திருப்பாங்க, தன்னுடைய பெற்றோர்கள் இறந்தா கூட அந்த நேரத்துல வர முடியாத ஒரு சூழ்நிலை, இல்ல அவங்களால செய்ய முடியாத கர்மாக்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலாம் இருந்திருப்பாங்க. அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகாலயபட்சம்ன்றது இந்த மாதத்துல வருது. இந்த மாதத்துல அது செப்டம்பர் மாதமே ஆரம்பிச்சாச்சு, 18ஆம் தேதி. இந்த மாதத்துல 2ஆம் தேதியோட, அதாவது 2ஆம் தேதி அமாவாசை வருது. அந்த அமாவாசைக்கு பேரு மகாலய அமாவாசைன்னு பேரு. இந்த மாலயபட்சம் 3ஆம் தேதி அக்டோபரோட நிறைவடையுது. இந்த மகாலய அமாவாசையில யார் யாருக்கெல்லாம், எந்த ராசி என்பர்களுக்கு எல்லாருக்கும் தன்னுடைய வீட்டுல ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்ல கர்மால சரியா செய்ய முடியல அப்படின்ற மாதிரி, சில பேருக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கும், பெண் சாபம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுமே சரி, எல்லா ராசி அன்பர்களுமே இந்த மாலயபட்ச அமாவாசை தினத்தன்று நீங்க அந்த ஒரு தர்ப்பணம் மாதிரி பண்ணி, இல்ல ஆற்றங்கரையோரம் ஏதோ ஒரு தானம், வாழைக்காய், அரிசி அந்த மாதிரியான ஒரு பொருட்களை தானம் செய்தாலே உங்களுடைய சாபங்கள் முழுமையாக நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இந்த அமாவாசை 2/10 அன்னைக்கு வருகின்ற அமாவாசையில ஒரு இன்னும் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிரகணத்தோட வருது. அங்கதான் அந்த கன்னி ராசியில அந்த அமாவாசை வரும்போது அங்கதான் சூரியன், சந்திரன், கேதுன்ற அந்த சர்ப்ப கிரகமும் இருக்கிறதுனால, அந்த கிரகணத்தோட அந்த அமாவாசை வர்றதுனால இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையா இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வெளியில வரக்கூடாத ஒரு நேரமாக இருக்கும். நம்மளுடைய நாட்டுல தெரியுமா அப்படின்னா அது ரொம்ப அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம அந்த அனுஷ்டானங்களை அனுசரிக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அடுத்து இந்த அக்டோபர் மாதத்துல நவராத்திரி ஆரம்பிக்குது. 3ஆம் தேதி ஆரம்பிக்குது, பாட்டிமை அன்னைக்கு ஆரம்பிக்குது. நீங்க அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்திலேயே நீங்க அந்த இதை வச்சுக்கலாம், அதாவது கலசத்தை வச்சு ஆரம்பிக்கலாம். 3ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நவராத்திரி ஆகப்பட்டது 11ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சரஸ்வதி பூஜை வருது. 12ஆம் தேதி 12 அக்டோபர் ஆயுத பூஜை. 13 அக்டோபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நவராத்திரி விழாவாகப்பட்டது நிறைவடையுது. இந்த மாதத்துல கடைசியாக, அதாவது 16/10 அன்னைக்கு உங்களுக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க சத்யநாராயண பூஜை வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறைவதற்கு உண்டான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதங்கள். அம்மனின் அருட்கடாட்சம், அடுத்து பெருமாளின் அருட்கடாட்சம், அடுத்து முன்னோர்களின் சாபம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதம். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு மாத கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனி வக்ரமா இருக்கிறார், ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான். இதுதான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத கிரக அடைவுகள். அக்டோபர் மாதத்துல 9ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் அடைகிறார். அடுத்து 11ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். புதன் பகவான் 2 கட்டங்களாக பயிற்சி ஆகிறார். அதாவது 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். அடுத்து 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் சுக்கிரன் பகவான் பயிற்சி ஆகிறார். அடுத்து 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் சூரியன் பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய அந்த மாத கிரகங்களின் பயிற்சிகள். இதுல புதன் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி அக்டோபர் மாதம் புதனாகப்பட்டவர் திரும்பியும் பயிற்சி ஆகிறார். 2 கட்டங்களாக புதனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். இது இந்த மாதம் மேஷ ராசி என்பர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம். உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் இந்த மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு திடீர் தூர பயணங்களை கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும். சில அலக்கலைப்புகள் இருக்கும், சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்காக உண்டான விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம்
கொஞ்சம் தொலைதூரம் பயணம் செய்வதற்கு, இல்லை வேலை சம்பந்தமாக பயணம் செய்வதற்கு, இந்த மாதிரியான பயணங்கள் சம்பந்தமாக ஒரு சில அலக்கழிச்சல்கள் இந்த மாதம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிக்கு அதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய போக்குல தான் உங்களுடைய மனநிலை இந்த மாதம் இருக்கும். இது மேஷ லக்ன அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயாகப்பட்டவர் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நீங்க வெளிநாடு முயற்சிகள்ல அதிகமாக ஒரு முயற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல போய் நாங்க வேலை செய்யணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள், இல்லை வேலை இழந்து தவிப்பவர்கள் நாங்க வெளியூர்ல போய் வேலை கிடைக்குமா அப்படின்ற அந்த ஒரு முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய இடத்திலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் நிவர்த்திகள் அடைவதற்கும், அதாவது காசு சேமிப்பு இல்லவே இல்லை, இதனால் வரைக்கும் எங்களுக்கு ஒரு வருமானம் இல்லை, அதனால ஒரு சேமிக்க முடியல, சேமிப்பாகப்பட்டது ஒரு கடனுக்காக தான் அது நிவர்த்தி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் சேமிப்புன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த மாதத்துல குரு பகவான் உங்களுக்கு வக்ர நிலையில அடைகிறார். ஏன்னா அவர் உங்களுக்கு விரயஸ்தானாதிபதி, அந்த 12ஆம் இடத்திற்குரிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் வக்ர நிலை அடையும் போது அந்த விரயமாகப்பட்டது உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. மேஷ ராசி என்பர்களுக்கு சூரியனாகப்பட்டவர், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கிறார் இந்த அக்டோபர் மாதத்துல. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இதனால இந்த காலகட்டத்துல நிறைய மேஷராசி அன்பர்கள் கடனால தவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். கடந்த 3 மாதங்களாக சில பேர் இதனால் வரைக்கும் வாழ்க்கையில நான் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டேன் மேடம், நான் இதனால் வரைக்கும் வாழ்க்கையில ஒரு கடன் கூட வாங்கினதில்லை, ஆனா கடந்த ஒரு 2 மாதங்களாக என்னை மீறி என்னுடைய சிந்தனைகளை மீறி நான் கடனை வாங்கிட்டு இருக்கிறேன், ஏன் இதனால இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் அங்க இதுக்கு வந்திருக்கிறார், ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதியும் அங்க 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உச்சமா இருக்கிறதுனால இந்த மாதிரியான கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திரும்பவும் ஈடுபடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இது இந்த 1 மாத காலகட்டத்திற்கு தான், ஒரு டெம்பரவரியான ஒரு சொல்யூஷன் தான் இது. இது நிரந்தரமா இருக்குமா, எங்களுடைய கடனுடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு இந்த ஒரு அதாவது தற்காலிகமான ஒரு கடனை வாங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. சொத்துக்கள் வாங்கும்போது சில பேருக்கு அதனால ஒரு போதுமான சேமிப்பு இருக்காது, இல்லை கேட்ட இடத்துல லோன் கிடைச்சிருக்காது, அதனால இன்னொரு இடத்துல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும். சில பேர் வெளிநாடு படிப்புக்காக ஒரு மூவ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது காலேஜ் படிச்சு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வெளிநாட்டுல போய் படிக்கணும்ன்றது, ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே மேஷராசி அன்பர்கள் மாணவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் வெளிநாடு முயற்சிகளுக்கு உண்டான, அதாவது படிப்பிற்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக ஆகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பணவரவுகள், பெண்களுக்கு நல்ல பணவரவுகளும், அடுத்து தொழில் சம்பந்தமான மூலதனங்களும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். வேலையில இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இடமாற்றம் செஞ்சுக்கலாம். இடமாற்றம் செய்யறதுனால உங்களுக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, வருமான உயர்வு எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான நேரமாக இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். இந்த சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு பதிவையும் நீங்க பாக்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வரும். நம்ம கோச்சாரப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கும், உங்களுடைய லக்னம் மேஷ லக்னமா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் 100% இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்க போது இந்த மாதம் அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுக்கு ஜாதகம் எழுதணும். சில பேர் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த காலத்துல எதுவுமே தன்னுடைய குழந்தைகளுக்குன்னு ஒரு முறைப்படியா யாருமே
மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அதனால முறைப்படி ஜாதகம் எழுதணும்னு நினைக்கிறவங்களோ அந்த குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும். சில குழந்தைகள் பிறந்திருக்கும், அந்த மாதத்தில் எப்படி பேர் வைக்கணும் அப்படின்ற சில பேர் தெரியாமல் இருப்பீங்க. அதனால அந்த நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பரை வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.